படைப்பாற்றல் மூலம் அலங்காரம் மற்றும் பயன்பாடு என இவ்விரண்டிற்கும் பயன்படும் வகைகளில் கைகளால் செய்யப்படும் கலைப்பொருட்கள் மற்றும் அது செய்யும் முறை குறித்து விவரிக்கும் இப்பகுதி கைவினை களஞ்சியம். மக்கள் டிவி நேயர்களுக்கு வணக்கம். கைவினை களஞ்சியம் பகுதியில் பேப்பர் கிராஃப்ட் பார்க்க போகிறோம். என்னோட நேம் நிர்மல்குமார், நிவேதா இன்ஸ்டியூட் ஆஃப் ஆர்ட் அண்ட் கிராஃப்ட்லேருந்து பேசுகிறேன். நான் உங்களுக்கு விதவிதமான ஆர்ட் அண்ட் கிராஃப்ட்டு ஆரிகாமி ஒர்க் சொல்லி கொடுத்துட்ருக்கிறேன். அந்த வரிசையில் இன்றைக்கி ஜாப்பனீஸே ரொம்ப ஃபேமஸான க்ரெயின் பார்க்க போகிறோம். பேப்பர் க்ரெயின் பார்க்க போகிறோம். அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது ஒரு லைஃப் லாங் அச்சீவ்மெண்ட்டாக ஜாப்பனீஸ் பண்ணுவாங்க. அதுக்கும் ஸ்கொயர் பேப்பர் தான் தேவை. ரொம்ப இதை ஒரு உயிராக பார்த்து செஞ்சிட்ருப்பாங்க. இந்த கிராஃப்ட் இந்த க்ரெயின்ங்கிறது அவங்களுக்கு ஒரு லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் ஆட்டம். 1000, 2000, லட்சக்கணக்கில் கூட இந்த க்ரெயின் செய்வாங்க. ஒவ்வொரு க்ரெயின் செய்யும்போதும் அவங்களுக்கு ஒரு மைல் கல்லாட்டம் அவங்க நினைப்பாங்க. நீங்கள் ஜாப்பனீஸ் ஆர்ட் க்ரெயின் நெட்டில் போட்டு பார்த்தீங்கன்னா கூட உங்களுக்கு அதனோட எஃபெக்ட் தெரியும். அது சின்ன சைஸ்லேருந்து பெரிய சைஸ் வரைக்கும் எல்லா சைஸ்லேயும் செய்யலாம். இந்த மாதிரி ஸ்கொயர் பேப்பரில் நான் ஸ்கொயர் பண்ணிக்கிட்டேன். சரிங்களா? அதுக்கு அடுத்தது ஒரு டைமண்ட் ஷேப் பண்ணணும். அதுலேயே கொஞ்சம் நல்லா அழகாக திக்காக இருக்கிற பேப்பரில் செஞ்சு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அப்போ தான் இது நல்லா வரும். நான் எல்லா கார்னர்ஸும் கரெக்டாக செட் ஆகிற மாதிரி இந்த மாதிரி பண்ணிக்கிட்டேன். பாருங்கள், இந்த மாதிரி இருக்கிற பேப்பர் இதை இந்த மாதிரி பண்ணு. ஒரு லோட்டஸ் போல் இந்த கர்ச்சிப் ஸ்கொயர் ஃபோல்டிங் இல்லாமல் ஒரு ஸ்கொயரில் ஒரு லூப் ஃபோல்டிங்காக இருக்கும். கொஞ்சம் கஷ்டப்பட்டு செஞ்சிடலாம். ட்ரை பண்ணிங்கன்னா வந்துடும். பாருங்கள், இப்படி இருக்கும். ஃபோல்டிங் இந்த மாதிரி வரும். இந்த பேசிக் இன்னொரு வாட்டி செஞ்சுட்டு அதுக்கப்புறம் அடுத்த ஸ்டெப் போகலாம். ஃபஸ்ட்டு ஒரு பேப்பர் எடுத்துக்கணும். எடுத்துக்கிட்டதுக்கப்புறம் ஸ்கொயர் பண்ணணும். ஸ்கொயரை ரெக்டாங்கிள் ஷேப்பில் மடிக்கணும். கர்ச்சீஃப் ஃபோல்டாட்டம் பண்ணாமல் ஓப்பன் பண்ணிவிட்டு பண்ணிங்கன்னா அந்த ஃபோல்டிங் ரொம்ப நல்லா வரும். கர்ச்சீஃப் ஃபோல்ட் பண்ணதுக்கப்புறம் டயகோனல் ஃபோல்ட் பண்ணணும். இது எதனால் இந்த பேப்பர் கிராஃப்ட் ரொம்ப ஃபேமஸ் ஆச்சு அப்படின்னாக்க, இது நம்ம செய்யும்போது நமக்களோட ரைட் சைட் பிரெயின் நல்லா ஒர்க் ஆகும். ரைட் சைட் பிரெயின் ஒர்க் ஆகும்போது நம்மளோட இம்யூனிட்டி பவர், டேலண்ட்டு, நம்மளோட நர்வஸ் சிஸ்டம் எல்லாமே ரொம்ப நல்லா ஒர்க் ஆகும். அதனால தான் இந்த பேப்பர் கிராஃப்ட் இவ்வளோ இம்பார்ட்டன்ட்னு சொல்லி எல்லோரும் செய்கிறாங்க. குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுக்குறாங்க. இப்போ நவடேஸ் இந்த ஆரிகாமி ரொம்ப பாப்புலராக இருக்குது. ஸ்கூல்ஸ்லேயும் எல்லாருமே இதை என்கரேஜ் பண்ணுறதுக்கு காரணம் நம்ம நரம்பு மண்டலம் நல்லாவே இம்ப்ரூவ் ஆகும். அது இல்லாமல் நமக்கு ரைட் சைடு பிரெயின் நல்லா ஒர்க் ஆகும். பாருங்கள், இந்த மாதிரி பண்ணியிருக்கோம். சரிங்களா? இதை முடித்ததுக்கப்புறம் அடுத்த ஸ்டெப் சொல்லி கொடுக்குறேன். கொஞ்சம் கீழே வச்சு சொல்லி கொடுக்குறேன். பாருங்கள், இப்படி இருக்கும். என் பக்கம் வச்சு சொல்லி கொடுக்காம நான் உங்கள் பக்கம் வச்சு சொல்லி கொடுக்கறதுனால கொஞ்சம் புரியறது கஷ்டமாக இருக்கும். இது எதுக்காக செய்கிறேன்னா, நமக்கு இந்த லைன் தேவை. பாருங்கள், இப்படி மடிக்கும்போது இந்த லைன் தேவை. இந்த லைன் ஒன்று வந்துருக்கு பாருங்கள். இந்த லைன் தேவைங்கிறதுக்காக தான் நம்ம இந்த ஃபோல்டிங்கை பண்ணிவிட்டு இதை ஓப்பன் பண்ணிடுவோம். சரிங்களா? பாருங்கள், இந்த லைன் தெரியும், ஃபோல்டிங் லைன் தெரியும். சரிங்களா? இது இன்னொருக்கா சொல்லித்தரேன், கவனிச்சுக்கோங்க. இப்படி இருக்குல்ல, இது இப்படி ஃபோல்ட் பண்ணும். ஃபோல்டிங், ப்ரெஸ்ஸிங் நல்லா நீட்டாக இருந்தால் தான் உங்களுக்கு இந்த ஒர்க்கு நல்லா நீட்டாக வரும். அதே மாதிரி அக்குரேட்டாக எல்லா பக்கமும் நீட் ஃபினிஷிங் இருக்கணும். இப்போ இதை ஃபோல்ட் பண்ணுறோம்ல, இந்த ஃபோல்டிங் வேணுங்கிறதுக்காக தான் நாம் இந்த எக்ஸ்ட்ரா ஃபோல்டிங் இதை பண்ணணும். இது பண்ணது காரணம். இதை ஓப்பன் பண்ணிடுறோம். சரிங்களா? கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். பாருங்கள், இப்போ இந்த இடத்துல கையை பிடிச்சிக்கிட்டேன். இந்த பேப்பரை இப்படி கொண்டு வரேன்.
கொண்டு வந்துட்டு 2 பேப்பரையும் ஃபோல்ட் பண்ணுறேன். கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். ஃப்ரண்ட்டு முடிச்சிட்டேன், பேக் திருப்புறேன். இப்போ இதுவும் இந்த இடம் தான் நமக்கு தேவைன்னு சொன்னேன்ல, இந்த இடத்துல கையை பிடிச்சிக்கிட்டு இந்த பேப்பரை இப்படி கொண்டு வரேன். கொண்டு வரும்போது இந்த 2 போர்ஷனும் எந்த பக்கம் அடங்குதோ அது ப்ராப்பராக மடக்கணும். பாருங்கள், இப்படி வரும். 2 பக்கமும் ஒரே மாதிரி இருக்கும். இந்த ஸ்டெப்பு வரைக்கும் திரும்ப இன்னொரு முறை சொல்லித்தரேன். நம்ம பேப்பர் க்ரேன் பண்ணுறதை பற்றி பார்த்துட்ருக்குறோம். இந்த ஃபோல்டிங் எவ்வளோ முக்கியம்னு சொன்னேன்ல, இந்த ஃபோல்டிங் ஏன் முக்கியம்னா இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிவிட்டு இங்கே கையை பிடிச்சிக்கிட்டு இது ஓப்பன் பண்ணுறோம். இந்த ஒயிட் பார்ட் இப்படி ஓப்பன் பண்ணுறது இப்படி வந்தால் தான் நமக்கு நல்லா தெரியும். இதை கரெக்டாக ஃபோல்ட் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். கொஞ்சம் கஷ்டம்தான், பட் ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கனாக்கா ரொம்ப நல்லாயிருக்கும். இது நான் ஒரே டைமில் 2000 க்ரெயின் கூட பண்ணியிருக்கேன். ஒரு 500 க்ரெயின், 700 க்ரெயின் இந்த மாதிரி எனக்கு ஆர்டர் நிறையா வரும். அந்த ஆர்டரை வச்சு நிறையா செஞ்சுருக்கேன் நான். ரொம்ப ஈஸியாக பண்ணிடுவேன் நான். எனக்கு 3 நிமிஷம்தான் ஆகும் ஒரு பேர்ட் செய்கிறதுக்கு. இதுக்கு அடுத்த ஸ்டெப் பார்க்கலாம். இது மரத்தில் கட்டி தொங்க விடுவாங்க, நிறையா ஈவெண்ட்ஸில் நிறையா கட்டி தொங்க விடுவாங்க இந்த பேர்டை. பாருங்கள், இதுக்கப்புறம் இதை இந்த மாதிரி இருக்குல்ல, இதுக்குள்ளே கையை விட்டு அடுத்த ஸ்டெப் இப்படி மாற்றுறேன். பாருங்கள், இந்த மாதிரி வரும். சரிங்களா? இது நல்லா நீட்டாக ப்ரெஸ் பண்ணிக்கிட்டோம்னா அடுத்து இது ஒன்று தலை, ஒன்று வால் வரும். இப்போ ரெக்கை கீழே இருக்கிறது விங்ஸு. அந்த விங்ஸை மேலே தூக்குறேன். மேலே தூக்கிட்டு கொஞ்சமாக மடிச்சிடுறேன். சரிங்களா? அதே மாதிரி பேக் சைடு திருப்பிட்டு மேலே தூக்கிட்டு திரும்ப கொஞ்சமாக இப்படி மடிச்சிடும். பாருங்கள், இந்த மாதிரி வரும். 2 பக்கம் பண்ணணும். கீழே இங்கே கையை பிடிச்சிக்கிட்டு இந்த ஒரு பக்கத்தை மட்டும் நல்லா இப்படி ஓப்பன் பண்ணி விடணும். அதே மாதிரி இந்த பக்கத்துலேயும் நல்லா ஓப்பன் பண்ணி விடணும். அதுக்கப்புறமேட்டு இதை இப்படி ஓப்பன் பண்ணி விடணும். இந்த மாதிரி நம்ம பேப்பர் க்ரைன் பண்ணலாம். இதை எப்படி பண்ணனா, இந்த ஃபேஸ்க்கு மட்டும் இப்படி மேலே இருக்கிறத லைட்டாக இப்படி ஓப்பன் பண்ணி இந்த மாதிரி வச்சிடறேன். பாருங்கள், க்ரெயின். இப்போ இதுக்கு கண் மட்டும் வேணுன்னா கூட கண் மட்டும் டாட் வச்சுக்கலாம். இல்லை கண் இது ஜாப்பனீஸ் அவங்க கண் கூட வைக்க மாட்டாங்க, பட் அப்படியே யூஸ்வலாகவே விட்டுருவாங்க. பாருங்கள், இந்த மாதிரி இருக்குல்ல, இந்த மாதிரி இருக்கிறத அடுத்த ஸ்டெப் இதுக்குள்ளே கையை உள்ளே விட்டுட்டு உள்ளே இப்படி ஃபோல்ட் பண்ணுறோம். சரிங்களா? இந்த ஸ்டெப் வரைக்கும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுக்கு அடுத்தது கீழ் போர்ஷன்லேருந்து மேலே வர மாதிரி வச்சுட்டு கொஞ்சமாக ஃபோல்ட் பண்ணி விட்டுறணும். இது ஒரு விங்கு. அடுத்த விங்கும் அதே மாதிரி மேலே வர வச்சுட்டு கீழே இப்படி பண்ணணும். சரிங்களா? இதுக்கப்புறம் கொஞ்சமாக இது ஓப்பன் பண்ணி விட்டால் கிராஸ் ஆகிடும் 2 பக்கமும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி க்ரெயின் நம்ம பண்ணலாம். வித்தியாசமான க்ரெயின் நம்ம அழகாக பண்ணலாம். இந்த க்ரெயின் செய்கிறது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதை நிறையா வாட்டி செஞ்சு பாருங்கள். இது செய்யும்போது உங்கள் நர்வ்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லா ஆக்டிவ் ஆகும். குழந்தைங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். இந்த ஆரிகாமி க்ரெயின் ரொம்ப நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட் செக்மெண்ட்டில் நம்ம வேறு பார்க்கலாம்.